திருச்சிற்றம்பலம். நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்கின்றோம். கோவிலுக்கு சென்று திரும்பும் பொழுது அங்கே கொடிமரம் இருக்கின்றது. கொடிமரத்தின் கீழ் அனைவரும் வீழ்ந்து வணங்குகின்றோம். ஏன் நாம் வீழ்ந்து வணங்குகின்றோம்? அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கின்றது என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நமது சந்தான குரவர்களில் ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் அவர்களால் இயற்றப்பட்டது கொடிக்கவி துதியாகும். இதை யாவரும் தினம் தினமும் ஓதிவர நல்ல பலன்களை அடையலாம். அதோடு கோவிலுக்கு சென்று மூலவர், பரிவார தெய்வங்கள் என வணங்கி துதித்து போற்றிவிட்டு கடைசி நிலையாக கோயிலின் முன்பு உள்ள கொடிமரத்தை பார்த்து அதன் அருகில் வீழ்ந்து வணங்கிடுவார்கள். எல்லோருக்கும் இது தெரியும். கோயிலில் உள்ளேதான் எல்லா தெய்வங்களையும் வீழ்ந்து வணங்கிவிட்டோமே, பிறகு ஏன் கொடிமரத்தின் அருகில் வீழ்ந்து வணங்க வேண்டும் என நினைக்கிறீர்களா? அதாவது நமது ஆகம குறிப்பில் கொடிமரத்தின் கீழ் வீழ்ந்து வணங்கிட வேண்டும் என்பதை அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், கோயிலில் உள்ள அனைத்து தேவர்களையும் தேவதைகளையும் அனைத்து மூர்த்திகளையும் இவ்வுலகையும் இந்த உலகை படைத்தவரையும் என அனைத்து நல்ல மேம்பட்ட சங்குகளையும் ஒருங்கித்து வணங்கிய அனைத்து பலன்களும் நம்மை வந்து நல்கும் என்பதே இந்த கொடிமரத்தின் கீழ் வணங்குவதற்கான தத்துவமாகும். திருச்சிற்றம்பலம். உலகம் இன்புற்று இருக்க வேண்டும். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எம்பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். திருச்சிற்றம்பலம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்.